நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில நேற்று நடைபெற்ற விவாதம் உள்ளபடியே ஒரு பெரும் போர்க்களமாகவே மாறியதுங்க. நானும் அதில் பங்கெடுத்திருந்தேன். அந்த விவாத நிகழ்ச்சி நேரலை நிகழ்ச்சி 7:50க்கு சரியா தொடங்கும். தினசரி 7:50க்கு தொடங்கிய அந்த நிகழ்ச்சியை நேற்று நெறியாளர் தேவப்பிரியன் அவர்கள் தொகுத்து வழங்கினார். அந்த நிகழ்ச்சியில திமுகவின் சார்பில் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளராக திரு மனுஷபுத்திரன் அவர்கள் கலந்து கொண்டார். அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அப்புறம் 3 பேர், அவங்க இந்த 2 பேர் இல்லாம 3 பேர் கலந்துக்கிட்டோம். 3 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு நான் கலந்துகிட்டேன், இன்னொன்னு திரு ஜவஹர் அலி அவர்கள் கலந்து கொண்டார்கள். ஜவஹர் அலி இப்பொழுது தாவேகாவிற்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்கக்கூடிய சகோதரர். இன்னொன்று வந்து திரு பாக்கி அவர்கள், மூத்த பத்திரிகையாளர். அவரு 2 தரப்பிலும் இருக்கக்கூடிய சரி தவறுகள் சிக்கல்களை சூழலை பொறுத்து அவர் வந்து விவாதிக்கக்கூடியவர், பேசக்கூடியவர். இப்படி 5 பேர் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில நேற்று ஒரு பெரும் போர்க்களமாகவே அந்த நிகழ்ச்சி மாறியது அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நடந்துச்சு, ஏன் இந்த விவாதம், விவாதத்தினுடைய தலைப்பு என்ன, ஏன் அது போர்க்களமாக மாறியது, இது எல்லாவற்றையும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு விரைவாகவும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் தருகிறேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, அதாவது விவாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரூர்ல 41 பேர் அநியாயமாக மரணம் அடைந்தார்கள். உங்களுக்கு தெரியும். யாரு? திரு விஜய் அவர்கள் பரப்புரைக்கு செல்லுகின்ற பொழுது விஜயை பார்ப்பதற்காக கூடிய கூட்ட நெரிசலில் 41 பேர் மாண்டு போனார்கள். அந்த கதை உங்களுக்கு தெரியும். அது முடிஞ்சு எலெக்ஷன் நடந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விஜய் அவர்கள் முதலமைச்சரெல்லாம் ஆயிட்டாரு. இப்ப விஜய் அவர்கள் கரூருக்கு செல்கிறார். நல்லா கவனிச்சுங்க, விஜய் அவர்கள் கரூருக்கு செல்கிறார். இப்ப திமுக உச்ச நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் செய்துங்க. இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று முழுவதும் ஊடகங்கள், சமூக வலைதளங்கள் எல்லாவற்றிலும் அந்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரூருக்கு செல்லக்கூடாது, விஜய் கரூர் செல்வதற்கு கூடாது, கரூருக்கு அவருக்கு போகக்கூடாது, அவர் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு எதுவும் நல்ல திட்டங்கள் கொடுக்க கூடாது என்று திமுக நீதிமன்றத்தை நாடியதாக ஒரு தவறான தகவல்கள் நேற்று ஃபுல்லா பரப்பிட்டாங்க. ஏன் அப்படி பரவிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் அவர்கள் கரூர் செல்வதை, விஜய் அவர்கள் கரூர் செல்வதை தடுப்பதற்கு திமுக முயற்சிக்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு. இதுதான் தலைப்பு. நேற்று விஜய் அவர்கள் கரூர் செல்வதை உள்ளபடியே திமுக தடுக்குதா? திமுகவுடைய பெட்டிஷன் உச்ச நீதிமன்றம் வந்து அதை வந்து நீங்க வந்து வாபஸ் வாங்குங்க, இல்லைன்னா நாங்க தள்ளுபடி பண்ணுவோம்னு சொல்லிடுச்சு. பாருங்க, ஏன் திமுகவுக்கு பதட்டம், ஏன் திமுகவிற்கு பயம், ஏன் வந்து திமுக வந்து கரூருக்கு விஜய் போக கூடாதுன்னு நினைக்குது அப்படின்னு வாதத்தின் பொழுது திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் கேள்விகளை முன்வைக்கிறார். அந்த வாதத்துல அவர் என்ன கேட்கிறாரு, போகக்கூடாதுன்னு திமுக முடிவு பண்ணித்தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸ கொண்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அப்ப நான் ஒரு வாதம் வைத்தேன். ஏன்ட்ட 2 ஆதாரங்கள் இருக்குது கையில, நான் பிரிண்ட் எடுத்துட்டு போயிருந்தேன். ஒன்னு, நேத்து சுப்ரீம் கோர்ட்ல திமுகவின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பெட்டிஷன். இன்னொன்னு, ஏற்கனவே இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் அளித்த ஒரு தீர்ப்பு. இந்த 2 என் கையில இருக்குது. 2 ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது. நாம எந்த விவாதத்திலும் தவறான தகவல்களையோ பொய்யையோ அல்லது வந்து ஆதாரமின்றியோ பேசுவதில்லை. தமிழ் கேள்வி சொந்தங்களுக்கு நல்லா தெரியும். ஆதாரங்களோடு தான் நான் பேசுவேன். இப்போ அப்படி ஒரு ஆதாரம் என்னிடம் இருக்கிறது. இந்த 25 பக்க பெட்டிஷனை தூக்கி நான் போட்டு நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். ஏங்க, இந்த பெட்டிஷன்ல எங்கேயாவது ஒரு இடத்துல திமுக விஜய் அவர்கள் கரூருக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது அப்படின்னு அவங்களுடைய பிரேயர்ல இருக்குதா? எடுத்து காட்டுங்க நான் கேட்டேன். அப்படி எங்கேயுமே இல்லை. சரியாக 10வது பக்கத்துல அவங்களுடைய பிரேயர் ஆரம்பிக்கிறாங்க. என்ன எங்களுடைய நோக்கம், என்ன வேணும், மாண்புமிகு நீதிபதி அவர்களே, எங்களுக்கு இந்த மனுவினுடைய நோக்கம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க சிலவற்றை. அதுல மிக குறிப்பா ஒரு இடத்துல சொல்றாங்க பிரேயர். நல்லா கவனிச்சுக்கங்க. நம்ம அறிவார்ந்த வாதங்களை தமிழ் சமூகம் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கையில தமிழ் கேள்வி சொந்தங்கள் ஆதாரங்களோடு பேசுவதாலேயே தமிழ் கேள்வியை தொடர்ந்து நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் என்பது எனக்கு நல்லா தெரியும். அந்த அடிப்படையில் அந்த ஆதாரங்களை அறிவார்ந்த தமிழ் சொந்தங்கள் மத்தியில தமிழ் கேள்வி சொந்தங்களுக்காக நான் வைக்கிறேன். நேற்று பெட்டிஷன்ல திமுக தெளிவா கேக்குது. என்ன சொல்றாங்கன்னா, டைரக்ட் தட் வைல் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஷால் பி அட் லிபர்ட்டி டு எக்ஸ்டெண்ட் எக்ஸ் கிரேசியா அசிஸ்டன்ஸ், கருணை அடிப்படையிலான உதவிகளை செய்வதற்கு மாநில அரசுக்கு என்ன இருக்குது? உரிமை இருக்கிறது. திமுக சொல்லுது இருக்கிறது. அசிஸ்டன்ஸ், கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட்ஸ், ஏதேனும் அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு வேலை கொடுக்கணும், அவங்க குடும்பத்தினர்களுக்கு வந்து இழப்பீடாக வேலை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை கொடுப்பதற்கும் மாநில அரசுக்கு உரிமை இருக்கிறது. கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் அண்ட் அதர் வெல்ஃபேர் மெஷர்ஸ் டு தி ஃபேமிலிஸ் ஆஃப் தி டிசீஸ்டு அண்ட் இன்ஜூர்ட் விக்டிம்ஸ், அங்கே உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கோ அல்லது உடலில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும்
சரியா? அந்த மாதிரி ஆனவர்களுக்கோ இந்த மாதிரி உதவிகளை செய்வதற்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கிறது. ஷால் பி அட் லிபர்ட்டி டு எக்ஸ்டெண்ட். தெளிவா சொல்லிட்டாங்க, இருக்குது. நாங்க அதை மறுக்கல. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, ஆனா இந்த விவகாரம் சிபிஐ விசாரணையில் இருக்கக்கூடிய காரணத்தினால், சிபிஐ விசாரணையை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கண்காணிக்கக்கூடிய காரணத்தினால், இந்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களோ தமிழ்நாடு அரசோ என்ன செய்தாலும் அல்லது என்ன செய்வதாக இருந்தாலும் அத உச்ச நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் நடக்கக்கூடிய இந்த விசாரணை அமைப்பு இருக்குல்ல, அவங்களுக்கு தெரியப்படுத்திட்டு அவங்க நாலேஜோட செய்யணும். இது மட்டும் தாங்க பிரேயர். இதான் அதுல தெளிவா இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. உச்ச நீதிமன்றம் அஜய் ரஸ்தோகி அவர்களுடைய தலைமையில, அவர் ஒரு முன்னாள் நீதிபதி, உச்சநீதிமன்ற நீதிபதி, அவருடைய தலைமையில ஒரு கமிட்டி போட்டிருக்கு, 3 பேர் கொண்ட கமிட்டி. அந்த கமிட்டி தான் இந்த சிபிஐ விசாரணையை மேற்பார்வையிடுகிறது. அந்த கமிட்டிக்கு சொல்லிட்டு என்ன செய்யணும், இவர் எதுவானாலும் செய்யட்டுங்க அப்படின்னு தெளிவாக திமுக உச்ச நீதிமன்றத்தில் தன் வாதத்தை வைத்திருக்கிறது. இதுல என்ன தப்பு இருக்கு? சரி, அடுத்த கேள்வி நீங்க கேட்கலாம், ஏன் சார் இதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணுமா, சிபிஐ கிட்ட சொல்லிட்டு தான் இதை செய்யணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா. ஏன் அப்படின்னா, அக்டோபர் மாதம் இது இன்னொன்று, இது அடுத்த வேற ஒரு தீர்ப்பு. அக்டோபர் மாதம் கடந்த ஆண்டு ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு குடிக்கிறது. அந்த தீர்ப்புல இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னு அவங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அதுல என்ன சொல்றாங்க, இந்த 3 பேர் கொண்ட கமிட்டி அமைக்கிறாங்க. அந்த கமிட்டியினுடைய அதிகாரத்தை சொல்றாங்க. தி கமிட்டி மே அண்டர்டேக் an inquiry into any matter ancillary or incidental to the Karur stampede which might be necessary to ensure fair, transparent and independent investigation into the matter. இந்த விவகாரத்தில் வெளிப்படையான நேர்மையான விசாரணை நடப்பதற்கு தி கமிட்டி மே அண்டர்டேக் என்ன செய்யலாம், an inquiry into any matter. எந்த விவகாரமாக இருந்தாலும், இது தொடர்பான எந்த இதுவாக இருந்தாலும், இந்த கமிட்டியுடைய அதிகாரம் என்ன, இந்த கமிட்டியுடைய வரம்பு என்ன, இந்த கமிட்டிக்கு தெரியாம என்ன செய்யணும் செய்யக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டிய கடந்த ஆண்டு அக்டோபர் மாத தீர்ப்பு இது. இப்ப இந்த தீர்ப்புல இருக்கிறது. அப்ப நீதிபதி கேட்கிறாரு, ஏற்கனவே ஒரு கமிட்டி போட்டிருக்கிறோம், அந்த கமிட்டிக்கு தெரியாம எதுவும் செய்யக்கூடாதுன்னு இருக்குது, நீங்க அந்த கமிட்டிட்ட முறையிடுறீங்களா? அந்த கமிட்டிங்கிறது எது? சிபிஐ. சிபிஐ கண்காணிக்கக்கூடிய கமிட்டி. அந்த கமிட்டி கிட்ட போய் முறையிடுறீங்களா? வழக்க வாபஸ் வாங்கிக்கிறீங்களா இல்ல நான் தள்ளுபடி பண்ணட்டுமான்னு கேட்கிறாரு. இது நீதிமன்றத்துல எப்பவும் நடக்கக்கூடியது. என்னன்னு கேட்டீங்கன்னா, வழக்க ஃபர்தரா எடுத்துட்டு போறதுக்கான ஸ்பேஸ் இருக்குதுன்னா நீதிமன்றம் வழக்க ஃபர்தரா எடுத்துட்டு போகும். வழக்கை ஃபர்தரா எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்போ தேவையோ இல்லாதபடி இன்னொரு ரெமெடி ஏற்கனவே அவங்களுக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க முதல்ல ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு வாங்க சில கேஸ்ல. அப்போ வழக்க நீங்க என்ன செய்யுங்க, சுப்ரீம் கோர்ட்ல போட்ட வழக்க வாபஸ் வாங்கிக்கங்க, வாபஸ் வாங்கிட்டு ஹைகோர்ட்டுக்கு போங்க, சரிங்கன்ட்டு வாபஸ் வாங்கிட்டு வருவாங்க. இந்த மாதிரி நீதிமன்றம் என்ன கேக்குது, மாண்புமிகு நீதிபதி நேற்று என்ன கேட்கிறாரு, நீங்க அந்த கமிட்டி கிட்ட போறீங்களா? சரி ஐயா, நீங்க வழிகாட்டி இருக்கீங்க, நாங்க அந்த கமிட்டி கிட்டே போய் முறையிட்டுக்கிறோம். அப்ப கேஸ நான் டிஸ்மிஸ் பண்றேன், நீங்க வாபஸ் வாங்கிக்கிறீங்க, நாங்களே வாபஸ் வாங்கிக்கிறோம். வாபஸ் வாங்கிட்டு திமுக வந்துருச்சு. இதுல திமுக அங்க போகக்கூடாதுன்னு சொல்லிச்சு, கரூருக்கு போவதை தடை செய்தது அப்படின்னு நேற்று அந்த வாதத்தில் தோழர்கள் வாதங்களை வைத்த போது நான் அந்த தரவுகளையும் ஆதாரங்களையும் வைத்தேன். அந்த அளவில் அந்த வாதம் நின்றிருந்தால் பிரச்சனை இல்லை. அடுத்தது எங்க நீண்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டாண்டு காலமாக திமுகவிற்கு எதிராக எவ்வளவோ பொய்கள் கட்டி எழுப்பப்படும், உங்களுக்கு தெரியும். இப்ப தாவேகாவும் அதற்கு விதிவிலக்கல்ல. கரூர் விவகாரத்துல தமிழ் கேள்வி மட்டும்தான் நான் தான் மிக 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 திட்ட தெளிவாக டைம் கோடோட வீடியோ போட்டிருந்தேன். உங்களுக்கு தெரியும், 1வது நிமிஷம் என்ன நடந்துச்சு, 2வது நிமிஷம் என்ன நடந்துச்சு, 3வது நிமிஷம் என்ன நடந்துச்சு, எல்லாத்தையும் டைம் கோடோட போட்டிருந்தேன். இது பல மில்லியன் பார்வையாளர்களை போய் சேர்ந்திருக்கு. அதன் பிறகும் நேற்று அங்கே தாவேகாவின் தரப்பில் ஒரு பொய்யான வாதம் வைக்கப்பட்டுச்சு. என்ன வாதம் வைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று அவர் பாடத் தொடங்கிய பிறகுதான் அங்க செருப்பால் அடிச்சாங்க. செந்தில் பாலாஜி பத்தி பேச போகும்போதுதான் அங்க மக்களுக்குள் புகுந்திருந்த சிலர் பிரச்சனை பண்ணாங்க. இப்படியான ஒரு கட்டு கதைகளை, முற்றிலும் பொய்யுரைகளை, உண்மைக்கு புறமான வாதங்கள் அந்த அரங்கில் வைக்கப்பட்டுச்சு. அப்ப நான் மீண்டும் ஆதாரத்தோட சொன்னேன், விஜய் அவர்கள் பேச தொடங்கிய 3வது நிமிடமே மக்கள் மயங்கி விழ தொடங்கி விட்டார்கள். முதல் ஆம்புலன்ஸ் கூட்டத்திற்குள் வந்து விட்டது அப்படின்னு சொன்ன உடனே சகோதரர் ஜவஹர் அலி அவர்கள் சொல்லுகிறார், அந்த ஆம்புலன்ஸ் திமுக ஆம்புலன்ஸ். நான் மீண்டும் ஆதாரத்தோடு எடுத்து சொன்னேன், அந்த ஆம்புலன்ஸ் தாவேகா ஆம்புலன்ஸ், விஜயே கேட்பாரு,
அதெல்லாம் நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவை மீண்டும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த வாட்டியாவது ஞாபகமா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோ வச்சிருங்க. போன வாட்டி வைக்க சொன்னா தம்பி மறந்துட்டாரு. இந்த வாட்டி மீண்டும் நான் தம்பிக்கு சொல்றேன். ஞாபகமா அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷன்ல வைங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வீடியோவை தயவு செய்து நீங்க எல்லாரும் பார்க்கணும். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல நான் தெளிவா சொல்லியிருக்கேன், வீடியோ ஆதாரத்தோட. 3வது நிமிடம் அந்த ஆம்புலன்ஸ் வரும். விஜய் கேட்பாரு, ஆம்புலன்ஸ போறீங்களா அப்படின்னு கேட்பாரு. கேட்டுட்டு சொல்லுவாரு, என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம கொடி ஒட்டி இருக்கு அப்படின்னு கேட்பாரு. நம்ம கட்சி பேர் எழுதியிருக்கு, போட்டு கொடி இது பண்ணிருக்குது, பேனர் கட்டி இருக்கும்பாரு. தட் மீன்ஸ் தாவேகாவுடைய ஆம்புலன்ஸ் தான் அது. அப்ப அதுவும் போய் அடுத்தது ஜவஹர்லி அவர்கள் ஒரு வாதம் வச்சாரு, கரண்ட கட் பண்ணிட்டாங்க. நியூஸ் 18 வந்த ஆதாரத்தையே நான் எடுத்து முன் வச்சேன். நியூஸ் 18 தமிழ்நாட்டில் இது தொடர்பான வீடியோ வெளியிடப்பட்ட போது நியூஸ் 18 இது தொடர்பான செய்தி குறிப்புல தெளிவா சொன்னாங்கிறத நான் அந்த அரங்குல வச்சேன். என்ன வாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜெனரேட்டர் இருக்கக்கூடிய பகுதிக்குள்ள கூட்ட நெரிசல்ல தள்ளு முள்ளுல கூட்டம் அதுக்குள்ள போய் விழுந்து அங்க வந்து என்ன ஆயிடுது, பவர் கட் ஆயிடுது. அது சில நிமிடங்கள் மீண்டும் பவர் வருகிறது. அப்ப இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத ஒரு இடத்த அவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. நாங்க வந்து லேட்டா வந்தாரு விஜய், அதான் பிரச்சனை என்ற வாதத்தை வைக்கின்ற பொழுது தாவேகா தரப்பில் கலந்து கொண்ட ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் ஒரு வாதம் வைக்கிறார். லேட்டுன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? 3 மணி முதல் 10 மணி வரைக்கும் அவருக்கு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரு தான் வந்துட்டார 7, 7:30 அங்க வந்துட்டார்ல, நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு கேட்கிறாரு. இப்ப நான் ஒரு வாதத்துக்கு வரேன். 3ல இருந்து 10 மணி வரைக்கும் டைம் வாங்கி இருக்கிறீங்க. 9:50 வருவீங்களா? அதான் டயத்துக்கு வந்துட்டார்ல அப்படி சொல்லுவீங்களா? ஈவி இரக்கமற்ற வாதம் இல்லையா இது? சரி, அப்படியே வந்தாலும் திரு புஷி ஆனந்த் அவர்கள் பப்ளிக்ல எல்லார்கிட்டையும் என்ன சொன்னாரு, நாளை 12:30 மணிக்கு விஜய் கரூருக்கு வருகிறார், வேலுச்சாமிபுரத்தில் பேசுகிறார். புஷி ஆனந்த் சொன்ன வீடியோ இருக்குது. இந்த வாதத்தை நான் வச்ச உடனே வீடியோ வேண்டுமானாலும் காட்டுகிறேன் என்று சொன்னவுடன் தாவேகா தரப்பில் கலந்து கொண்ட சகோதரர் ஃபெலிக்ஸ் அவர்கள் என்ன சொல்றாரு, இல்ல கிடையாது, அதிகாரப்பூர்வ ட்விட்டர்ல என்ன போட்டிருந்தோம் அப்படிங்கிறதையும் காவல்துறையிடம் நாங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுக்கப்பட்ட போது காவல்துறை எத்தனை மணிக்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்துச்சு, நாங்க என்ன கேட்டோங்கிறதான் எடுத்துக்கணுங்கிறார். இப்போ காவல்துறையிட்ட நீங்க எழுதி கொடுக்கறது எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேருமா? ட்விட்டர்ல நீங்க போட்டது எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேருமா? கரூர்ல போய் ஆய்வு செஞ்சுட்டு வெளியில வந்து புஷி ஆனந்த் கொடுத்த பேட்டி எல்லாருக்கிட்டையும் போய் சேருமா? கட்சிக்காரங்க கிட்ட பொதுச் செயலாளராக புஷி ஆனந்த் 12:30 விஜய் வருகிறார் என்று சொன்னதுதான் எல்லோரிடமும் போய் சேரும். அப்ப அதுவும் சரி. இது எல்லா வாதமும் இருக்கட்டும். இது எல்லாவற்றையும் தாண்டி இதுல பிரதான பிரச்சனை என்ன தெரியுமா? இது ஏன் அப்படின்னா, முதல்ல ஒரு விஷயத்த எல்லாரும் நேத்து மறைச்சிட்டாங்க, அது மறந்துட்டாங்க. நீதிமன்றத்துக்கு திமுக எதற்காக போச்சுன்னா, ஆதவர்ஜுனா ஒண்ணு சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, திமுக தலைவர் ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினுக்காக கடந்த ஆட்சி காலத்துல காவல்துறையை வைத்து நீங்க 41 பேர் மரணத்துக்கு நீங்க தான் காரணம் என்று தமிழ்நாடு அரசு காவல்துறையையும் முன்னாள் முதலமைச்சரையும் பகிரங்கமாக இவ்வளவு பெரிய அபாண்ட பழியை அவர்கள் மீது சுமத்தினார் அமைச்சர் ஆதவர்ஜுனா. அதுக்காகத்தான் நீதிமன்றத்துக்கு திமுக போச்சு. ஒண்ணு. இன்னொன்னு பிரதானமா, இப்ப நீதிமன்றம் ஒரு கருத்து சொல்லியிருக்கு, அவங்க அரசியலா பேசினா நீங்களும் பதிலுக்கு அரசியலா பேசுங்கன்னு சொல்றாங்க. அப்ப நான் நேற்று வாதத்துல ஒரு கேள்வி கேட்டேன், ஏன் இவங்க நீதிமன்றத்துக்கு போனாங்கன்னு தாவேகா தரப்புல கேட்டாங்க. நான் சொன்னேன், நாளைக்கே யாரேனும் ஒரு திமுக செய்தி தொடர்பாளரோ திமுக பேச்சாளரோ திமுக நிர்வாகியோ 41 பேரை கொன்று குவித்தது திரு விஜய் அவர்கள் தான், எப்படியேனும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக, அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறு செய்தார் என்று ஒரு குற்றச்சாட்டை விஜயை நோக்கி சொல்வார்களே என்று சொன்னால் அதுவும் தப்புதான். அப்படி சொல்லக்கூடாது. அப்படி ஒருவேளை சொன்னா நீங்க சொன்னவங்க மீது சட்ட ரீதியா நடவடிக்கை எடுப்பீங்களா, அல்லது சொன்னா சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு விட்டுருவீங்களா? நீங்க சொல்லுங்க. சொன்னவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கு ஒண்ணு என்ன சொல்லுவாங்க, நோட்டீஸ் அனுப்புவாங்க, அல்லது அரஸ்டே கூட பண்ணு இந்த அரசு இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு. ஆனா திமுகவை நோக்கி அதே அபாண்ட பழிய சொன்னா திமுக கோர்ட்டுக்கு போக கூடாது, பதிலுக்கு மேடை போட்டு பேசிக்கணும் என்று நேற்று விவாதத்தில் அந்த வாதத்தில் கருத்துக்களை முன்வைத்தார்கள். இது என்ன மாதிரியான வாதம்? அப்ப நாளைக்கு திமுக காரங்க மேடையை போட்டு இதற்கு காரணம் தாவேகா தான் என்றோ அல்லது விஜய் என்றோ குறை சொன்னால் நீங்க விட்டுருவீங்களா? இப்ப இங்க பிரச்சனையே அது. இது எல்லாத்தோட இன்னொரு பிரதான கேள்வி நான் கேட்டேன், அதை சொல்லி நான் நிறைவு செய்யறேன். ஆதவர்ஜுனா சொன்ன வாதம் என்ன வாதம் சொல்றாரு, கரூர் மரணங்களுக்கு நாங்கள் கணக்கு தீர்க்க வேண்டியிருக்கிறது, கணக்கு தீர்க்காமல் விடமாட்டோம் என்று சொல்கிறார். நான் ஒரு கேள்வி கேட்டேன், அறிவார்ந்த தமிழ் கேள்வி சொந்தங்களிடம் அந்த கேள்வி முன்வைக்கிறேன். இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்குது, நல்லா கவனிச்சுட்டு, இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கிறது. சிபிஐ விசாரிக்கக்கூடிய வழக்குல ஆதவர்ஜுனா எங்களுக்கு ஒரு கணக்கு பாக்கி இருக்கு, நாங்க கணக்கு தீர்ப்போம் என்று சொன்னால்
சிபிஐக்கும் உங்களுக்கும் எதுவும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதா? சிபிஐ ஒன்றிய அரசுடைய கண்ட்ரோல் இருக்குது. அப்ப பாஜகவுக்கும் தாவேகாவிற்கும் அல்லது பாஜகவிற்கும் விஜய்க்கும் பாஜகவுக்கும் ஆதவர்ஜனாவுக்கும் ஏதேனும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதா? இந்த கேள்வி வருமானதா? நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வெளியில வரும்போது விஜய் அவர்கள் கார்ல ஏறி இப்படியே காட்டிட்டு வந்தார். வெற்றின்னு காட்டிட்டு வந்தாரு. யாராவது சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வரும்போது அப்படி வருவாங்களா? அப்ப சிபிஐ விசாரணையில ஆதவர்ஜனாவே சொல்லியிருக்காரு, அங்க சிபிஐ விசாரணைக்கு தலைவர் போகின்ற பொழுது அங்கு இருப்பவர்கள் எல்லாமே தலைவருடைய ஃபேன் தான் என்று சொன்னார்கள் அப்படிலாம் சொல்றாரு. அப்ப சிபிஐல இருக்கிறவங்க உங்களுக்கு ஆதரவா செயல்படுறாங்க என்று ஆதவர்ஜனா சொல்லுகிறாரா? அப்படி சொன்னாருன்னா அது எவ்வளவு பெரிய ஆபத்து. நாங்க கணக்கு தீர்ப்போங்க அப்படின்னு சொன்னா, வழக்கு உச்சநீதிமன்ற கண்காணிப்புல சிபிஐ விசாரணையில இருக்கும்போது நீங்க கணக்கு தீர்ப்பேன் அப்படின்னு சொன்னா, சிபிஐக்கும் உங்களுக்கு என்ன உறவு, அல்லது ஒன்றிய பாஜகவுக்கும் உங்களுக்கு என்ன உறவு அப்படிங்கிற கேள்வியும் நான் நேற்று ஆணித்தரமாக வைத்தேன். அப்ப இதுல நிறைவா நான் ஒண்ணு சொல்லிடுறேன். நேற்று அங்க சொன்னதே நான் சொல்றேன். அப்ப இது என்னதுங்க? இதுல என்னவா நடந்துச்சு? கரூரில் நடந்தது ஒரு விபத்து. 41 பேர் அநியாயமாக பலியாகி போனதற்கு யார் காரணம் தெரியுமா? பலமுறை நான் தமிழ் கேள்வியில சொல்லிக்கிறேன், மீண்டும் சொல்லிக்கிறேன். யார் காரணம் தெரியுமா? இந்த தமிழ் சமூகம் தான் காரணம். இந்த தமிழ் சமூகத்திற்கு திரை கலைஞர்களின் மீது, நடிகர்களின் மீது இருக்கக்கூடிய மோகம், ஈர்ப்பு. விதியே விதியே என் செய்ய நினைத்தா என் தமிழ் சாதியே என்று எனக்கு கேட்க தோன்றுகிறது. அந்த நடிகர்களை பார்க்கணுங்கிற ஆர்வம், சோறு வேண்டாம், தண்ணி வேண்டாம். அப்படியே நாட் ஒன்லி விஜய், எல்லா நடிகர்களின் மீதும் இப்படி ஒரு வெறி மோகம் தமிழ் சமூகத்துக்கு இருக்குதே. இதை நான் என்ன பண்றது? அந்த மோகம் எப்படியேனும் விஜயை பார்த்து விட வேண்டும் என்ற அந்த திரை கவர்ச்சி, மக்கள் அங்க போய் கால் கெடுக்க காலிலிருந்து நின்று, அப்படி நின்ன மக்களுக்கு தண்ணீர் கூட கொடுக்காத தாவேகா, கால் கெடுக்க நின்ற மக்கள், தாமதமாக வந்த விஜய், காவல்துறை எச்சரிக்கையும் மீறி அந்த பேருந்தை உள்ளே அழைத்து சென்ற தாவேகா நிர்வாகிகள், மூன்றாவது நிமிடமே முதல் ஆம்புலன்ஸ் வந்த பிறகும் தன் பேச்சை நிறுத்தாமல் தொடர்ந்த விஜய், இவங்க யாரும் இதுக்கு பொறுப்பெடுத்துக்க மாட்டாங்க. அபாண்டமாக தூக்கி பழிய ஸ்டாலின் மீது நீங்கள் சுமத்துகிறீர்களே. ஸ்டாலின் மீது செய்த தவறு என்ன? ஒரே ஒரு தப்பு பண்ணார், மனசாட்சியோட செயல்பட்டார். எந்த ஒரு தலைவனும் தன் சொந்த தொண்டன் சாவதை விரும்ப மாட்டான் என்று சொல்லி மனசாட்சியோடு நாகரிக அரசியலை அவர் கையில் எடுத்தார் அல்லவா? அந்த நாகரிக அரசியலை செய்த அந்த மனிதருக்கு நீங்க இவ்வளவு பெரிய அபாண்ட பழி அவர் மீது சுமத்துவீர்கள் என்று சொன்னால், தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. இந்த தேர்தலில் ஒருவேளை திமுகவிற்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கலாம், அல்லது நீங்க ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திரை கவர்ச்சியும் மோகமும் அவ்வளவு தூரம் மக்களை ஒரு கட்டத்தை தாண்டி கொண்டு போயிருமா நானும் பாக்குறேன். அதை உடைப்பதற்கு இந்த தொண்டையில கடைசி குரல் சத்தம் இருக்கிற வரைக்கும் நான் நினைச்சுவேன், கத்தி உழைப்பேன். தாவேக ஆட்சியில நல்லது நடந்தா பாராட்ட நான் தயார். எனக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க ஏதாவது நல்லது செஞ்சீங்கன்னா நான் முதல் ஆளா அதை பாராட்டவும் நான் தயார். ஆனால் அபாண்டமாக இது போன்ற பழிகளை சுமத்துகின்ற பொழுது ஆதாரங்களோடு அதை முறியடிக்கும் பணியையும் தமிழ் கேள்வி செய்யும். ஏனென்றால் தமிழ் சமூகம், தமிழ்நாட்டு மக்கள் அப்படி வாழ்ந்த சமூகம் நம்ம சொல்றோம் இல்லையா, அது திரை கவர்ச்சியால் வீழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக இதை தமிழ்நாடு, தமிழ் மக்கள், நம் தமிழ் சொந்தங்களுக்காக தொடர்ந்து தமிழ் கேள்வி செய்யும் என்று சொல்லி, அந்த வகையில் தான் நேற்றைய விவாதமும் ஒரு பெரிய போர்க்களம் போல அமைந்திருந்தது என்பதையும் சொல்லி, ஆனால் கருத்து மாறுபாடுகளை தாண்டி எல்லாரும் நண்பர்கள். அதுல என்ன, இதெல்லாம் இந்தியா பாகிஸ்தான் சண்டை, அது வேற. நிகழ்ச்சி முடிந்த பிறகு பரஸ்பரம் வணக்கம் சொல்லிக்கிறோம், எல்லோரிடமும் நலம் விசாரித்துக்கிறோம், அது வேற. கருத்தால எதிர்கொண்ட ஒரு கருத்து மோதலாக அது போர்க்களமாக மாறி இருந்தது என்பதைத்தான் இந்த இடத்தில் நான் சொல்ல வந்தேன். அதை உங்களுக்கு கடத்தி இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் தமிழ் கேள்வியை பாருங்க, மறக்காம பாருங்க, சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.